8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும்போது என்ன பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பிசாசு வந்து அந்த மெஸ்ஸையாவாகிய இயேசு கிறிஸ்துட்ட கேட்பான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல் எல்லாத்தையும் நீ அப்பமாக்க அப்படிமா. எதுக்கு இந்த கேள்வி வந்து பிசாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்கணும்? ஏன் இந்த தேவனுடைய குமாரன் என்கிற விஷயம் சாதாரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்க அவசியமே இல்லை ஆக்சுவலாக. அது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயமா இருக்குது அந்த காலத்தில். ஏன்னா அந்த தேவனுடைய குமாரன் என்பது மெஸ்ஸையாவை குறிக்குது. அது எல்லா யூதர்களுக்கும் கொடுக்கப்படலை, எல்லா இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்படலை. அந்த ஸ்தானம் எப்போயோ தாவீது வம்சத்துக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. நீ இஸ்ரேல் தேசம் முழுதும் பார்த்தீங்கன்னா, அது யூத தேசம் பார்த்தீங்கன்னா, அது தாவீது வம்சத்துக்கு அப்புறம் சோலமோன் பிறக்கிறாரு. சோலமோனுக்கு அப்புறம் இந்த தேசம் ரெண்டாய் பிரிக்கப்படுது. ரெண்டாக பிரிக்கப்படுற தேசத்தில் பார்த்தீங்கன்னா யூத ராஜ்யம் சொல்லி ஒன்று தெற்கு ராஜ்யம் வருது. வடக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராஜ்யம் ஒன்று வருது. இஸ்ரேல் ராஜ்யத்தில் ஆண்டவர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே தாவீது வம்சம் கிடையாது. அவங்க